அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். DRDO உள்நாட்டிலேயே லேசர் பீம் ரைடர் கைடட் சிஸ்டத்தை தயாரிக்க விரும்புகிறது. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO மிசைல் டெக்னாலஜியில் ஒரு புதிய குறிப்பிட்ட படியில் முன்னேறி இருக்கிறது. ஒரு ஐஷெஃப் லேசர் ரேஞ்ச் ஃபைண்டருடன் TLRF உடன் LBRG அமைப்புடன் கூடிய லேசர் பீம் ரைடர் கைடட் சிஸ்டத்தை உருவாக்க விரும்பி எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முன்னோடி அமைப்பு ஏவுகணைகளுக்கு துல்லியமான பார்வை லேசர் கைடுகளை வழங்குவதற்கு பல்வேறு செயல்பாட்டு சூழ்நிலைகளில் அவைகளோட துல்லியம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் லேசர் பீம் ரைடர் கைடட் சிஸ்டம் ஏவுகணை வழிகாட்டுதலுக்கான அதிநவீன அணுகுமுறையை கொடுக்குது. ஏவுகணைக்கு தேவையான முக்கியமான தகவல்களை கொடுப்பதற்கு இடஞ்சார்ந்த குறிப்பிட்ட லேசர் பீம் கற்றையை யூஸ் பண்ணி லேசர் கற்றைக்கு ஏற்ப மிசைல் அதனுடைய நிலையை தீர்மானிக்கவும் டார்கெட்டை நோக்கி செல்லவும் உதவுகிறது. இந்த புதுமையான தொழில்நுட்பம் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் ஆன்டி டேங்க் சிஸ்டங்களுக்கு துல்லியத்தையும் சுறுசுறுப்பையும் குறிப்பிட்ட பொருத்தத்தையும் கொண்டிருக்கிறது. LBRG சிஸ்டம் ஒரு புகை, மூடுபனி, மழை அன்றும் தூசி போன்ற எவ்விதமான சுற்றுச்சூழல்களிலும் சிறப்பாக பணிபுரியும். பாதகமான காலநிலையில் செமி ஆக்டிவ் லேசர் கைடட் சிஸ்டங்களை போல இல்லாமல் LBRG சிஸ்டம் செயல்திறனை பராமரித்து சவாலான பெர்ஃபார்மன்ஸ் சூழ்நிலைகளிலும் நம்பகமான செயல்திறனை வழங்கும். மேலும் LBRG சிஸ்டம் லோ லேசர் அவுட்புட் பவருடன் செயல்படுகிறது. அதனால காம்பட் டிசைன் அண்ட் கவுண்டர் மெஷர்களுக்கு எதிர்ப்பு அதிகரித்து விரைவான இலக்கை கையகப்படுத்தல் அதற்கான ஈடுபாடு ஆகியவை இதிலே முக்கியமானதாக இருக்கும். டைனமிக் காம்பட் சீனரிஸ்களிலும் வரிசைப்படுத்துவதற்கான அமைப்பை நல்ல பொருத்தமானதாக ஆக்கும். LBRG சிஸ்டத்தின் முக்கிய கூறுகளில் LBRG டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஐஷெஃப் லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர், ஆப்டிகல் டே சைட் அண்ட் லேசர் ஸ்பீக்கர் ஆகியவையும் அடங்கும். இந்த எலிமெண்ட்ஸ் 500 மீட்டர் முதல் 5000 மீட்டர் வரையிலான வரையறுக்கப்பட்ட ரேஞ்சில் அக்யூரசியாக வழிகாட்டுதல் மற்றும் இலக்கு திறன்களும் இணைந்து செயல்படுது. அதனால இது பல்வேறு பணி தேவைகளை பூர்த்தி செய்யுது. அட்வான்ஸ்ட் லேசர் டெக்னாலஜி அண்ட் பிரிசிஷன் இன்ஜினியரிங் ஆபரேஷன் மூலமாக LBRG சிஸ்டம் இந்தியாவின் மிசைல் ஆயுத களஞ்சியத்துடைய செயல்பாட்டு திறனை மேம்படுத்துகிறது. இது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கிரேட் அக்யூரசி அண்ட் லெத்தாலிட்டி ஆபரேஷன்ஸ் இந்த சிஸ்டத்தின் பல்வேறு திறன் மற்றும் தகவமைப்பு திறன் ஆகியவை வழக்கமாக மற்றும் மோசமான சமச்சீரற்ற வார்ஃபேர் காலங்களிலும் மதிப்புமிக்க சொத்தாக இது அமைகிறது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் மற்றும் லார்சன் டூப்ரோ LND ஆகியவை இந்தியன் நேவிக்கு அதிநவீன கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சென்சார் அண்ட் சிஸ்டங்களை 847.70 கோடி மதிப்பில் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மூலமாக இந்திய பாதுகாப்பு திறனை மேம்படுத்த உள்ளன. பெல் நிறுவனம் 14 ஸ்டார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் சென்சார் மற்றும் சிஸ்டங்கள் உள்நாட்டிலேயே தயாரித்து இந்தியன் நேவியின் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை மேம்படுத்தும் வகையில் இந்த அட்வான்ஸ் சிஸ்டங்கள் 3 கேடட் ட்ரைனிங் ஷிப்புகளில் நிறுவப்பட உள்ளன. பெல் மற்றும் LND இடையே ஒத்துழைப்பு அவருடைய கூட்டாண்மையில் வலிமையை எடுத்துக்காட்டுவது மட்டுமல்லாமல் இந்திய பாதுகாப்பு துறையில் பரந்த ஒத்துழைப்பையும் வலியுறுத்துகிறது. ஒருவருக்கொருவர் நிபுணத்துவம் மற்றும் வளங்களை பயன்படுத்துவதால் இரு நிறுவனங்களும் இந்திய ஆயுதப்படைகளின் கடுமையான தேவைகளை பூர்த்தி செய்யும். இது பல மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் MSME பங்களிப்பும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை மேலும் மேம்படுத்தும். இந்த ஆத்ம நிர்பர் பாரத் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி இறக்குமதியையே சார்ந்திருக்காமல் அரசு முயற்சி எடுக்கிறது. LND உடனான ஒப்பந்தத்திற்கு கூடுதலாக பெல் பிப்ரவரி 2024 கடைசியில் வெளியிட்ட 1092.65 கோடி மதிப்பிலான ஆர்டர்களை பாதுகாக்கும். இந்த ஆர்டர்கள் T-70 மற்றும் T-90 டேங்குகளுக்கான லைன் ரீப்ளேசபிள் யூனிட் LRU உட்பட பலவிதமான பாதுகாப்பு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உள்ளடக்கிய 90 டாங்கிகள், இந்தியன் நேவிக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டங்கள் மற்றும் வேரியஸ் அதர் ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ்களை இந்த இரு நிறுவனங்களும் வழங்க உள்ளன.
இந்திய அமைச்சர்களின் குழுவில் பாதுகாப்பு குழு அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராப்ட் AMCA ப்ராஜெக்டின் வளர்ச்சிக்காக $1.8 பில்லியன் முதலீடு செய்திருக்கிறது. விண்வெளி களத்தில் தனது மிலிட்டரி கேப்பபிலிட்டிகளை உயர்த்துவதற்காக பணியை இப்ப இந்தியா தொடங்கியிருக்கு. இந்த நடவடிக்கை தற்கால ரஷ்ய உக்ரைன் சூழ்நிலை கருத்தில் கொண்டு ரஷ்ய ராணுவ தொழில்நுட்பங்களில் மீது நம்பிக்கையிலிருந்து விலகி சுயமாக தயாரிக்க பாரம்பரியமான சோவியத் காலத்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ்கள் அண்ட் டெக்னாலஜிகளை நம்பி பாதுகாப்பு துறையில் ரஷ்யாவுடன் இந்தியா நெருங்கிய உறவை பேணி வருது. இருந்தாலும் சமீபத்தில் ஒரு மாற்றமாக இந்தியா போன்ற விமானங்களை வாங்கக்கூடிய சந்தைகளை இலக்காக கொண்டு 5th ஜெனரேஷன் காம்பேட் ஏர்கிராப்டான Su-75 செக்மேட்டை ரஷ்யா வெளியிட்ட போதும் அதன் மீது நாட்டமில்லாமல் இந்தியா உள்நாட்டு திறன்களை மேம்படுத்த விரும்புது. AMCA ப்ராஜெக்ட் ராணுவ விமான போக்குவரத்து துறையில் இந்தியா 5th ஜெனரேஷன் காம்பேட் ஏர்கிராப்டை உருவாக்குவதில் அதிக அளவில் முதலீடு செய்து இந்தியா வெளிநாட்டு சப்ளைகளை நம்பியிருப்பதை குறைத்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் அதன் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் AMCA-வை இந்திய விமானப்படையின் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் கொண்ட ஒரு பல்துறை பிளாட்ஃபார்மாக கருது. அட்வான்ஸ்ட் ஏவியோனிக்ஸ் ஸ்டெல்த் டெக்னாலஜியுடன் சிறந்த ஃபயர் பவரையும் கொண்டிருக்கிறது. ஆம்கா ப்ராஜெக்டை தொடரும் முடிவு இந்தியாவின் பாதுகாப்பு நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மூலோபாய தாக்கங்களை கொண்டிருக்கிறது. ராணுவ விமான போக்குவரத்தில் உள்நாட்டு திறன்கள் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இந்தியா தனது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உலக அரங்கில் தனது இறையாண்மையும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் AMCA-வின் வளர்ச்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பில் நம்பகமான பங்காளியாக இந்தியாவின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்புக்கான வழியையும் திறக்கிறது. Dear friends, AMMIRV டெஸ்டுக்கு பிறகு பாலிஸ்டிக் ஏவுகணையின் ஃபிளைட் டெஸ்டுக்கான நிர்ணயிக்கப்பட்ட காலவரிசைக்கு இணங்குமாறு இந்தியாவை பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கிய அக்னி 5 மிசைலின் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டெஸ்டை நடத்தியதை கண்ட பாகிஸ்தான் பாலிஸ்டிக் மிசைல்களின் ஃபிளைட் டெஸ்டுக்கான ஃப்ரீ நோட்டிபிகேஷனில் குறிப்பிட்டுள்ள காலவரிசைக்குள் இருக்க இந்தியாவை கேட்டுக்கொண்டிருக்கிறது. மல்டிபிள் நியூக்ளியர் வார்ஹெட்டை சுமந்து செல்லும் திறனை கொண்ட ஏவுகணையை இந்தியா சக்சஸ்ஃபுல்லா டெஸ்டிங் செய்திருப்பதை பற்றி ரிப்போர்ட்டர்கள் கேட்ட கேள்விக்கு பாகிஸ்தான் ஃபாரின் ஆபீஸ் போக்கஸ் பெர்சன் மும்தாஜ் சாஹ்ரா பாலோச் இந்திய ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் கவனித்தது. இந்தியா பாகிஸ்தானுக்கு தனது அட்வான்ஸ் நோட்டிபிகேஷனை ஷேர் பண்ணியது. எப்படி இருந்தாலும் பாலிஸ்டிக் மிசைல்களின் ஃபைட் டெஸ்டிங் பற்றிய ஃப்ரீ நோட்டிபிகேஷன் குறித்த அக்ரிமெண்ட் ஆர்டிகல் 2வில் குறிப்பிட்டுள்ள 3 days டைம் லைனை இந்தியா பின்பற்றல. திங்களன்று இந்தியா தனது மிஷன் திவ்யாஸ்திரா மூலம் மல்டிபிள் வார்ஹெட்டுகளை நிலைநிறுத்தும் திறன் கொண்ட இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட அக்னி 5 மிசைலின் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டிங் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தியது. அந்த திறனை கொண்ட வளர்ந்த மேலை நாடுடைய வரிசையில் இந்தியாவும் இணைந்தது. ஒடிசாவில் உள்ள APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து சோதனை செய்யப்பட்ட மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் MIRV கொண்ட மிசைல் டிசைன் பண்ணப்பட்ட பாராமீட்டர்களை நிறைவேற்றியதாக இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தெரிவித்திருக்கிறது. அக்னி 5 மிசைல் 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் தூரம் வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறனை கொண்டது. மேலும் இது சீனாவின் வடக்கு பகுதி மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகள் உட்பட கிட்டத்தட்ட முழு ஆசியாவையும் அதன் ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சுக்குள் கொண்டு வர முடியும். இந்தியா ஆல்ரெடி அக்னி 5 செவரல் டெஸ்ட்களை செய்திருக்கிறது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் MIRV உடன் சோதனை செய்துள்ளது. அதனால இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் சோதனைகளுக்கான நிர்ணயிக்கப்பட்ட காலவரிசைக்குள்ளாக இருக்குமாறு இந்தியாவிடம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டுள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.